அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த வாரம் 2023 ரிலீஸாக நெட்ஃப்ளிக்ஸில் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா லாங்குவேஜ்களில் டாக்குமெண்ட்ரி ட்ராமாவாக வந்திருக்கிற ஒரு உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு டாக்குமெண்ட் ட்ராமா தான். இந்த படம் 1.5 மணி நேரம் படம் தான். அந்த படம் தான் கரி அண்ட் சயனைடு த ஜாலி ஜோசப் கேஸ் அப்படிங்கிற படம். 2019 6 கொலைகளுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சென்சேஷனல் கேஸில் இன்வால்வ் ஆன கேரளா பெண் ஜாலி ஜோசப் பற்றிய உண்மையான சம்பவங்கள் தான் டாக்குமெண்ட்ரி இது. க்ரைம் த்ரில்லர் எஃபெக்டில் இந்த படம் பரபரப்பான பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. இப்போ வைரல் ஆகிட்டு வருது. நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்தியன் லாங்குவேஜ் பலத்துலேயும் இருக்குது. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான், டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரிவ்யூன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கேட்டுக்கிறேன். இந்த சேனலில் புது படங்கள் ரிவ்யூ, இந்த மாதிரி ஓடிடி தளங்களில் வர அந்த படங்கள் மற்றும் டாக்குமெண்ட்ரி மற்றும் வெப் சீரிஸோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்க கேட்டுக்கிறேன். வாங்க இனி இந்த ஒரு டாக்குமெண்ட் ட்ராமா ஃபிலிமோட ப்ளஸ்ஸு மைனஸு ஃபீட்பேக் கன்க்ளூஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். இதோட கதை என்னென்னா, கோழிக்கோடு பகுதியில் விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஜாலி ஜோசப்க்கு வசதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசை. கல்யாண வயசானப்போ உறவினரான படித்து ஸ்டேட்டஸில் இருக்கிற ஜாலி தாமஸை லவ் மேரேஜ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க. புகுந்த வீட்டில் ஜாலி தாமஸோட மாமனார் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸராக இருக்கார். மாமியார் ரிட்டையர்ட் டீச்சர். நாத்தனாரும் படித்தவங்க, குழந்தாரும் படிச்சிருக்காரு, காலேஜ் முடிச்சிருப்பார். ஹஸ்பண்ட் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க கூட்டு குடும்பம். ஸோ இப்படியான வசதியான குடும்பத்தில் வாழ்க்கப்படுறோம். அவங்க சந்தோஷப்படுறாங்க. படித்த குடும்பம்னு தெரிஞ்சவுடனே இவங்க காலேஜ் ட்ராப் அவுட்ன்ற உண்மையை மறைச்சி அக்கம் பக்கலாமே எம்காம் படித்தவங்கன்னு சொல்லி பெருமையாக சொல்ல போக, மாமியாரும் இதை கேள்விப்பட்டு ஏமா படிச்சுட்டு வீட்டில் இருக்க வேலைக்கு போமா அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. இதனால் அவங்க போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி இந்த என்ஐடி கோழிக்கோட்டில் வேலை செய்கிறத ஒரு பில்டப் கொடுத்து வேலைக்கு போகிறத டெய்லி போய் சொல்லிட்டு போயிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் இது கடுப்பாயிடுது. நம்ம மாமியார் நம்ம டார்ச்சர் பண்ணி வேலைக்கு போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது மாமியார் உணவில் சயனைடு கலந்த உணவை கொடுத்து அவங்கள கொலை செஞ்சிடுறாங்க. அது அவங்க வீட்டில் குடும்பத்தினர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் இது இயற்கை மரணமாக அந்த கேஸ் க்ளோஸ் ஆகும். இவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க ஜாலி ஜோசப்பை. ஸோ இது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுக்கடுக்காக ஜாலி ஜோசப்புக்கு இடையூறாக இருக்கிற மாமனார், ஹஸ்பண்டோட ரிலேஷனு, ஜாலி ஜோசப்போட 2 ரிலேட்டிவ்ஸு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக 2002லேருந்து 2016 வரைக்கும் இடைவெளி விட்டு ஒரு 6 கொலை அரங்கேறுது. ஒரு 14 வருஷத்தில் 6 கொலை நடந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்டோட பாடி மட்டும் இடையில் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு அந்த ரிப்போர்ட்டும் வந்துடுது. ஒரு கட்டத்தில் அண்ணனோட கொலையில் சந்தேகம் வருதுன்னு சொல்லி ஜாலி ஜோசப்போட தங்கச்சி, அந்த ராய் தாமஸோட தங்கச்சி நாத்தனாரான ஜாலி ஜோசப் மேலே ஒரு டவுட்டு வந்துருச்சு. அது போலீஸ்க்கு மனு கொடுக்குறாங்க. அந்த 6 டெட் பாடியும் தோண்டி எடுக்கணும், இதில் மர்மம் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த கேஸை தோண்டி எடுக்கிறதுக்கு போலீஸும் அந்த மனுவை எடுத்துக்கிட்டு அவங்களும் அது மாதிரியே கேரளா போலீஸ் வரலாற்றுலேயே அந்த 6 டெட் பாடியும் தோண்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் குற்றம் நிரூபிக்கப்பட்டதா, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இப்போ இந்த கேஸ் இன்னும் ஸ்டில் நடந்துக்கிட்டு இருக்கா, என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் பரபரப்பான பேலன்ஸான ட்விஸ்டோடு முடிகிற மிச்ச கதை. ப்ளஸ்ன்னு பார்த்தா இது ஒரு க்ரைம் நாவலை மிஞ்சிற அளவுக்கு பரபரப்பான ஸ்க்ரீன் ப்ளே. எங்கேயுமே போர் அடிக்காமல் இருக்கிற இயக்குனர் கிறிஸ்டோ டோனி. இதில் சம்மந்தப்பட்ட இறந்தவரான ஜாய் தாமஸோட தங்கச்சி ரெஞ்சி தாமஸ் தான் அவங்க ஆங்கிளில் தான் கதை சொல்லப்படுது. அவங்க அண்ணியை குற்றம் சாட்டி அவங்க மேலே சந்தேகப்பட்டு கொடுத்த மனு தான் இந்த படத்தில் மெயினாக அவங்க ஆங்கிள்லேருந்து சொல்லப்படுது. இப்போ இதில் சம்மந்தப்பட்ட ரெஞ்சி தாமஸு, ஜாலி ஜோசப்போட பையன், ஜாலி ஜோசப் தரப்பு வக்கீல், போலீஸ் உயரதிகாரி எல்லாருமே இதை விவரிக்கிறாங்க. அந்த விதம், அப்புறம் அப்போதைய வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கலந்து விறுவிறுப்பு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாத அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு இயக்குனர். அவருக்கு வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கலாம். கிளைமேக்ஸில் ஜாலி ஜோசப்போட பையனும் தம்பியும் உண்மை தெரிஞ்சு அத்தைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அத்தையும் அவங்க காலேஜ் படிச்சுட்டு பையனாக வர்றாரு. அத்தையும் அங்கேயே இருங்க, அது வரைக்கும் அந்த வீட்டில் எதுவுமே சாப்பிடாதீங்க, தண்ணி கூட குடிச்சிடாதீங்க, ஏன்னா உங்களையும் ஏதாவது பண்ணிவிட போகிறாங்க, சேஃபாக இருங்கன்னு சொல்லி அலர்ட் பண்ணி விடிகிற வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் பரபரப்போட உச்சத்தில் விவரிக்கப்படுது. நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கே புரியும்.
அதுக்கப்புறம் டிகிரி ஃபோர்ஜரி சர்டிஃபிகேட்டு உயிலில் வந்து ஃபோர்ஜரி பண்ணி அதை மாற்றுறதுன்னு ஜாலி ஜோசப்போட மோட்டிவ் சொல்கிற இடம்லாம் சிறப்பாக இருக்குது. மைனஸ்ன்னு பார்த்தா ஜாலி ஜோசப்போட அதாவது கொலை பண்ணதாக சொல்லப்படுற ஜாலி ஜோசப்போட அப்பா அம்மா தரப்புலேருந்து யாருமே இதில் கருத்து சொல்லலை. அந்த ஜாலி ஜோசப் தரப்பில் ஆஜரான டிஃபென்ஸ் லாயர் மட்டும் இந்த கொலையை பற்றியும் சொல்லும்போது, இது ஜோதிக்கப்பட்ட வழக்கு இறந்தவரோட சார்பிலேருந்துன்னு சொல்லி, அதனால் நான் இந்த இதிலேருந்து நான் விடுதலை செஞ்சு வாங்கி தருவேன் குற்றம் சாட்டப்பட்ட ஜாலி ஜோசப்னு சொல்கிறாரு. ஏன்னா எல்லாமே ஆதாரங்களும் வந்து ஜாலி ஜோசப்க்கு எதிராக இருக்குது. ஸோ இவர் சொல்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. இது கொஞ்சம் மைனஸாக பார்க்கக்கூடியது என்னடா. அது இல்லாமல் ஜாலி ஜோசப் தரப்பு ஆங்கிள் வந்து இன்னும் கிளியராக சித்தரிக்கப்படலை. அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே இதில் வந்து கொலை செய்யப்பட்டவரோட தங்கச்சி ஆங்கிள்லேருந்து போகிறதெல்லாம் அந்த குடும்பம் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்குது. அவங்க ஜாலி ஜோசப் அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் ஜாலி ஜோசப் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்களாம் எப்படி இருக்காங்க, அந்த ஃபேமிலி எப்படி இருக்குன்னு சொல்லப்படலை. இதை சின்ன சின்ன மைனஸாக என்னோட லாஜிக் மிஸ்டேக்காக என்னோட பார்க்கப்படுது. ஆனால் இது இந்த விறுவிறுப்புக்கு எந்த இடத்துலையும் வந்து தடை செய்யலை. மொத்தத்தில் இது எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பரபரப்பான க்ரைம் நாவல் மாதிரி உள்ள டாக்குமெண்ட்ரி மூவி. இது ஃபேமிலியோடு பார்க்கலாம். இருந்தாலும் இது குழந்தைகளுக்கு இந்த டாபிக் ஏற்ற மாதிரி இல்லை. அதனால் வந்து 14+ உள்ளவங்க ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி. அடல்ட் கண்டென்ட் மாதிரி உள்ளது எதுவுமே இல்லை. மற்றபடி நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். இதை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ரிவ்யூ முன்னோட்டத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.